டேய் மணி எத்தனை ஆகுது பாரு. இன்னும் நீ உன்னோட மார்க் சொல்லவே மாட்டேங்கிற. எல்லாரோட மார்க்கும் வந்துருச்சு, உன்னோட மார்க்கும் வந்திருக்கும்ல. 10th மார்க்கெல்லாம் எப்பயும் வந்துருச்சு, எதுக்கு சொல்லாம இப்படி இருக்க? அம்மா அது நம்ம பக்கத்து வீட்டு ரவி இருக்கான்ல, அவ 500க்கு 480 மார்க் எடுத்திருக்காமா. அதெல்லாம் இருக்கட்டும்டா, உன்னோட மார்க் எவ்வளவு தான் நான் கேட்டேன். அப்புறம் எதிர் வீட்டுல இருக்காள ரம்யா, சீனை பத்தி தெரியல, அவ 490 மார்க் எடுத்திருக்காமா. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? மத்தவங்க மார்க்ல எதுக்குடா, உன்னோட மார்க் எவ்வளோடா? பாஸா போயிடலாம், அதையும் சொல்லு. அம்மா மத்தவங்க மார்க் கேக்குறப்ப உனக்கு எவ்வளவு கோவம் வருதோ அதே மாதிரி நீ என்னோட மார்க் கேக்குறப்ப எனக்கு கோவம் வருதுமா. அதனால கேட்காதீங்க. டேய் இரு இரு, கேட்டா நீ என்னடா நான் பேசிட்டு இருக்க? இருங்க அப்பா வருவாங்கடு. உனக்கு 2 கம்பை எடுத்துட்டு முறிய முறிய நீ அடிக்கணும்டா, அப்பதான்டா நீ திருந்துவ. இரு வரட்டு இருக்கு. ஐயோ விஷயமே தெரியாதம்மா, இப்பதான் அப்பா போய் ஸ்வீட் வாங்கறதுக்காக வெளியே போயிருக்காரு. டேய் அப்பனா நீ பாஸ் ஆயிட்டியாடா? எவ்வளோட மார்க் சொல்லுடா. அப்பா கிட்ட மட்டும் சொல்லிருக்க, எங்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறியே. அது எனக்கு வாங்குறது போலமா, அப்பா யாரும் பழைய ஃப்ரெண்டாமா, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்களம்மா அவங்களோட பையன், அதுக்காக வாங்குறதுக்கு போயிருக்காங்கம்மா. அடி விளக்க மாத்த. அப்ப நீ ஃபெயில் ஆயிட்ட. சுத்தி வர சத்தம் சொல்ல வர? இல்லம்மா நான் பாஸ் தான்மா. டேய் நில்டா, வா வா உனக்கு வீட்டுக்கு வா. சாப்பாடு உனக்கு கிடையாது இன்னைக்கு.